அனைவருக்கும் வணக்கம். ருசியான வாழைக்காய் வறுவல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 5 பல்லு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 2 வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாழைக்காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போது வாழைக்காய் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1/4 ஹவருக்கு வாழைக்காய் நல்லா வெந்து வரணும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/4 ஹவர் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ருசியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க.